வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதுவும் ஈஸியா கிடைக்கிறது இல்லை. நமக்கு எல்லாமே எப்படி வரணும்? நோவாம வரணும். எப்படி வரணும்? நேற்று இப்போ வரும்போது காலையிலேயே பார்த்து நினைக்கிறேன், நோ பெயின் நோ கெயின், வலி இல்லாம லாபம் இல்லை. அப்படித்தானே? நோ பெயின் நோ கெயின். அப்போ வாழ்வில் சில கஷ்டங்களை, சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணும்போது தான், அதை எதிர்நோக்கும் போது தான், அதை எடுத்துக்கொள்ளும் போது தான் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. எதுவும் உடனடியாக வரவில்லை. எதுவும் உடனடியாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 33 வருடங்கள், 33 34 வருடங்கள் அது உங்களுக்கு தெரியாது இல்லை. அந்த பக்கங்கள் உங்களுக்கு தெரியாது, அந்த கடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பார்க்குற ஒரு 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 அழகான தோற்றம் வரும்போது தான், வாழ்க்கை அழகாக மாறும்போது தான் வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இந்த அழகான பக்கங்கள் மட்டும்தான் தெரியுது, இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய பக்கங்கள் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மோசமான பக்கங்கள் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி வரும்போது ஒரு நாள் உங்கள் பக்கம் அழகாக இருக்கும், அது மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு இடையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க அதை பெருசுபடுத்தாம அதை எப்படி கடந்து வருவது என்பதை நீங்க முயற்சிக்கணும். அல்லேலூயா. வேதத்துல நம்ம தாவீதை குறித்து பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். நமக்கு தாவீது தெரிஞ்சவர் தான் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் தானே அவரு. தாவீதை பத்தி நமக்கு தெரியும். தாவீதினுடைய அந்த வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். 3ஆம் வசனம் படிங்க. ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெஹேமுக்கு போனான். போதும். அப்புறம் அப்படியே வாங்க, இங்க வாங்க. 5ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய மீறுதல்னாலே சவுலை ஆண்டவர் பார்த்து இருக்கிற ராஜாவிலேயே முதல் ராஜா அவர் தான், இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய முதல் அரசன். அந்த முதல் அரசனை நல்ல அழகுள்ளவனாக, நல்ல உடல் வாகு உடையவனாக, நல்ல ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிற ஆளை கொண்டு வந்து ஒரு சாதாரண சிறிய குடும்பம் இருக்கிறத கோத்திரத்தில் பென்யமீன் கோத்திரம், சின்ன கோத்திரம், சின்ன குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார். அவனை தெரிந்தெடுத்து ராஜாவாக மாற்றுகிறார். ஆனா அவன் சொல் பேச்சே கேட்கறது இல்லை பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் எத்தனையோ பேர் இருக்கும்போது, எத்தனையோ குடும்பங்கள் வெளியே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை தெரிந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்கார். சில பேர் நம்ம நினைச்சுக்கணும், நான் கிறிஸ்தவ குடும்பம் தான் அதனால தாங்க உள்ள வந்துட்டேன். இல்லை, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வெளியே தருதலையா போயிடுச்சு, நரகத்துக்கு எதுவான பாத்திரமாயிடுச்சு. ஆனால் உங்களை கொண்டு இங்க வந்து வச்சிருக்கிறாருன்னா அதுவே உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா. அதுவே உங்களுக்கு பாக்கியம் தான்.